அறிவியலாளரானவர் தொழிலதிபராக மாறி ரூ. 50 லட்சம் ரூபாய் 75 கோடியாக மாற்றினார். முருங்கையால் 1000 விவசாயிகளை அதிகாரமளித்தார். உத்தரப்பிரதேசத்தில் தாவரவியல் ஆய்வாளர் என தனது வாழ்க்கையை தொடங்கிய காமினி சிங் தற்போது 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை முருங்கை சாகுபடியில் வழிநடத்தும் முன்னணி தொழிலதிபராக மாற்றியுள்ளார். ரூ. 9 லட்சம் கடனுடன் தொடங்கிய இவரது பயணம் இன்று ரூ. 75 கோடி மதிப்புள்ள தொழில்துறையாக வளர்ந்துள்ளது. காமினியின் பயணம் இந்தியாவின் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களில் தொடங்கியது. மத்திய உபூஷ்ண மண்டல தோட்டக்கலை நிறுவனம் CISH மற்றும் CSIR, மத்திய மூலிகை மற்றும் சுவாச மணப்புகை தாவர ஆய்வுகள் நிறுவனம் CMAP ஆகியவற்றில் ஹார்டிகல்ச்சரில் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து வந்த காமினி கரிம வேளாண்மையின் மீது ஆழ்ந்த பற்றுடன் இருந்தார். ஆயினும் தனது ஆய்வுகள் அச்சிற்றுண்டி பத்திரிகைகளில் பிரசுரமானாலும் அவை நேரடியாக விவசாயிகளின் கைகளில் போய் சேரவில்லை என்ற உணர்வு அவரை தேடர்ந்தது. நான் கண்டுபிடித்த புதுமைகள் விவசாயிகளிடம் போய் சேரவில்லை என்று கூறுகிறார் அவர். தி பெட்டர் இந்தியாவுடன் பேசிய போது. இதுவே அவரை 17 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த பின்னர் ஆய்வகத்தை விட்டுவிட்டு நேரடியாக விவசாய நிலங்களுக்கு செல்லத் தூண்டியது. கரிம வேளாண்மை, கரிம வேளாண்மை என்பது ஆர்கானிக் ஃபார்மிங் என்பதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பு ஆகும். இதன் பொருள், கரிம வேளாண்மை என்பது இயற்கையின் சமநிலையை காக்கும் வகையில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் வேதியியல் மருந்துகள் இன்றி இயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை முறைகளை பயன்படுத்தி பயிர்களை வளர்க்கும் முறையாகும். முக்கிய அம்சங்கள்: செயற்கை உரங்களின்றி இயற்கை உரங்களை கொம்மை, பஞ்சகவ்யம், கம்போஸ்ட், வேர்மி கம்போஸ்ட் பயன்படுத்துவது. பசுமை பூச்சி கட்டுப்பாடு, நீம் ஆயில், பாஞ்சகவ்ய ஸ்ப்ரே போன்றவை. மண் ஊட்டச்சத்து மேம்பாடு, இயற்கை விதைகள், மீள்நடவு மற்றும் பல்வகை பயிர் சுழற்சி. நன்மைகள்: நிலத்தடையை சீராக வைத்திருக்கும், நீர் பயன்பாடு குறைவு, நிலம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது, விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் வழங்கும். கரிம வேளாண்மையை இயற்கையோடு ஒத்து இயற்கையை காக்கும் வேளாண்மை. முருங்கை மாயாஜாலம். 2002 உத்தரப்பிரதேச விவசாயிகளை கரிம வேளாண்மை பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கு தலைமை வகிக்க காமினி நியமிக்கப்பட்டார். 3 ஆண்டுகள் வரை நல்ல விளைச்சல் கிடைக்க முடியாது. நிலத்திற்கு புதிய உயிரூட்டும் காலம் தேவை என்று கூறுகிறார் அவர். பலரும் உத்தியோகபூர்வ சலுகைகள் பெற வேண்டும் என்ற நோக்கில் பதிவு செய்தாலும் உண்மையான கரிம முறைகளை பின்பற்றவில்லை. இதனால் அவர்களது விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. இதனை மாற்றவே காமினி குறைந்த செலவில் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர்களை அறிமுகப்படுத்த நினைத்தார். முருங்கை ஒரு உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படும் பயிர். இது குறைந்த சேதனையுடன் அதிக மகசூல் தரக்கூடியது. எனவே இது கரிம வேளாண்மைக்கு ஏற்ற பயிராக தெரிந்தது என அவர் கூறுகிறார். 2017 லக்னோவில் 7 ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்து முருங்கை சாகுபடி முயற்சி செய்தார். மிக குறைந்த நீரையாட்டத்துடன் முருங்கை நன்றாக வளர்ந்தது. காலநிலையிலும் நன்றாக சரிபட்டு வளர்ந்தது என கூறுகிறார். பின்னர் முருங்கையை வழக்கமான பயிர்களுடன் கூடிய எல்லைகளில் வளர்க்கும் திட்டத்தை விவசாயிகளிடம் பரிந்துரைத்தார். பயிர் எல்லைகளில் நடுவதால் அவர்களது பிரதான பயிருக்கு பாதிப்பு இல்லாமல் அனுபவிக்க முடிந்தது. இது ஆண்டுக்கு சுமார் ரூ. 30,000 செலவை குறைக்கலாம். விவசாயிகள் கதைகள். ஷாலிகிராம் யாதவ் லக்னோவின் பக்ஷிகா தலா பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த 4 ஆண்டுகளாக முருங்கையை வளர்த்து வருகிறார். முதலில் 400 செடிகளை எல்லையில் நட்டேன். இன்று 10 ஏக்கராக விரிவடைந்து விட்டது என்று கூறுகிறார். விபரீத காலநிலை காரணமாக மகசூல் குறைந்தாலும் இழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இன்று 1 கிலோ முருங்கை இலைக்கு ரூ. 60 கிடைக்கிறது என அவர் கூறுகிறார். அனில் குமார் சிங் மலிகாபாத் பகுதியில் மாம்பழத் தோட்டம் வைத்துள்ளவர். தனது 17 ஏக்கரில் முருங்கை வளர்க்கிறார். முதலில் 1 ஏக்கரில் நட்டேன். ஆனால் தற்போது வருமானம் ரூ. 5 லட்சம் வரை உள்ளது. முதலீட்டான ரூ. 30,000 முதல் ஆண்டில் மீண்டும் கிடைத்துவிட்டது என அவர் கூறுகிறார். ஆரம்பம் மற்றும் வளர்ச்சி. தொடக்க கட்டத்தில் சந்தை பிரச்சனைகள் இருந்தன. மிகச்சிறிய அளவில் உற்பத்தி செய்ததற்கான வழி இல்லை. ஆகவே அந்த இலைகளை பவுடராக மாற்றினோம் என்று கூறுகிறார் காம். உண்மையான மாற்றம் விவசாயிகளுக்கான தொழில் திறன் வளர்ச்சியில் இருக்கிறது. காமினி நேரடியாக பயிற்சிகள் வழங்குகிறார். பயிர்ச்செய்கை, பூச்சி கட்டுப்பாடு, விதை மூலம் எல்லாம் குறித்து விவசாயிகளை விழிப்புணர்வு படுத்துகிறார். கடைசியாக 2015 தனது பாதுகாப்பான அரசு வேலையை விட்டுவிட்டு PhD மற்றும் தொழில் முனைவோர் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த காமினி இப்பொழுது நிம்மதியாக புன்னகைக்கிறார். காகிதத்திலிருந்து கலப்பைக்கு எனது பயணம். இது வெறும் தொழில் மாற்றம் அல்ல, வாழ்க்கையை மாற்றிய ஒரு பயணம். அறிவியலை விளை நிலங்களுக்கே கொண்டு சென்று விவசாயிகளை வேலைவாய்ப்பு அளிப்பவர்களாக மாற்றுவதே என் வெற்றியின் உண்மையான அர்த்தம் என்கிறார்.